வணக்கம். இனியதொரு காலை பொழுதில் சுயாதீன செய்தி பார்வையில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். இன்று அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி இன்றைய தினம் தேசிய பத்திரிகைகளில் வெளியாகி இருக்கும் முதல் தர முக்கிய செய்திகள் தொடர்பான விரிவானதும் சுயாதீனதுமான கருத்துக்களை வழங்குவதற்காக இன்றும் என்னோடு இணைந்திருக்கின்றார் சிரேஷ்ட ஊடகவியலாளர் திரு நௌஷாத் முஹைதீன் அவர்கள். இன்றைய பத்திரிகை செய்திகளை பார்ப்பதற்கு முன்பதாக இன்று நவராத்திரி விரதம் ஆரம்பமாக இருக்கின்றது. தினகரன் பத்திரிகை ஒரு செய்தியை தந்திருக்கின்றது. நவராத்திரி விரதம் இன்று ஆரம்பம், துர்கைக்கு பூஜை என்பதாக செய்தி தரப்பட்டிருக்கிறது. உலகம் முழுவதிலும் பறந்துபட்டும் வாழும் இந்துக்கள் யாவரும் இன்று முதல் வரும் 9 நாட்களிலும் நவராத்திரி விரதத்தை கடைபிடிக்கின்றனர். ஒளியும் இருளும் சம பங்காக கொண்ட சுற்றில் ஒளிர்காலத்தில் வசந்த நவராத்திரியும் இருள் காலத்தில் சாரதா நவராத்திரியும் என பெயர் பெற்றுள்ளது. இதில் சாரதா நவராத்திரியே விரதமாகவும் பண்டிகையாகவும் விழாவாகவும் கொண்டாடப்படுகின்றது. சாரதா நவராத்திரியின் 9 தினங்களிலே சக்தியை முதல் 3 தினங்களும் துர்கையாகவும், அடுத்த 3 தினங்கள் லக்ஷ்மியாகவும், இறுதி 3 தினங்கள் சரஸ்வதியாகவும் வழிபடுதல் மரபாக உள்ளது. இவ்வழிபாட்டின் மூலம் வீரம், செல்வம், கல்வி என்றும் மிக பெரும் பேறுகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நவராத்திரி தினமான இன்று வீடுகள் மற்றும் பூஜைகள் இடம்பெறும் இடங்களில் தாமரை பூக்கோலத்தில் கும்பம் வைத்தல், கொலு வைத்தல், ஸ்ரீ சக்கர மகா யந்திர பூஜை செய்தல், ஆலயங்களில் இடம்பெறும் சண்டி ஹோமம் வளர்க்கப்படும் இடங்களுக்கு சென்று தரிசித்தல், கொலு வைக்கப்பட்டுள்ள வீடுகளுக்கு சென்று பஜனை செய்தல் போன்றவைகளை கடைபிடித்தல் சிறந்தது. மேலும் இன்று துர்கைக்குரிய நாள் என்பதால் தேவார பாசுரங்களை தோடி ராகத்தில் பாடி வெண்பொங்கல், கடலை, வாழைப்பழம் என்பன நிவேதனமாக வைத்து மல்லிகை பூவினாலும் வில்வம் பத்திரத்தினாலும் அர்ச்சித்து துர்காதேவியின் அருள் பெற்று மங்களகரமாக வாழ வழிகாட்டுகின்றது இந்து மத நூல்கள் என்பதாக தினகரன் பத்திரிகை இன்றைய நாளினுடைய சிறப்பு தொடர்பான ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியை முதல் பக்கத்திலே தந்திருக்கின்றது. இன்று நாம் பிரதான செய்தியை பார்ப்பதற்கு முன்பதாக மற்றும் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சினைக்கான ஒரு தீர்வு எட்டப்பட்டிருக்கிறது. பாபர் வீதி கோயில் பிரச்சினைக்கு சுமூக தீர்வு, திட்டமிட்டபடி தேர் திருவிழா. அமைச்சர் மனோ முஜீப் பங்கேற்று இருதரப்பு கூட்டத்தில் முடிவு என்பதான ஒரு செய்தியை தினகரன் பத்திரிகை தந்திருக்கின்றது. ஏனைய பத்திரிகைகளிலும் இந்த செய்தியை நாம் பார்க்கலாம். மத்திய கொழும்பின் பாபர் வீதி என்ற மகா வித்தியாலய வீதியின் 36ஆம் தோட்டத்தில் அமைந்துள்ள இந்து கோவிலின் தேர் திருவிழா இம்மாதம் 22 முதல் 31 வரைக்குட்பட்ட தினத்தில் நடைபெறும். தற்சமயம் நவராத்திரி உற்சவங்கள் ஆரம்பித்துள்ளதால் இந்த திருவிழா தேர் பவனியுடன் இம்மாதம் அக்டோபர் இறுதிக்குள் ஆகம முறைப்படி சாஸ்திரிகள் தீர்மானித்து கொடுக்கும் ஒரு சுப தினத்தில் நடைபெறும். இத்தீர்மானம் நேற்று தேசிய கலந்துரையாடல் அமைச்சு கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. தங்களின் இந்த நிகழ்விலே தான் பேசி சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. தேசிய கலந்துரையாடல்கள் அமைச்சர் மனோ கணேசனின் தலைமையில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் முஜிபுர் ரஹ்மான் எம்பி, மாகாண சபை உறுப்பினர்கள் சன் குகவர்தனன், KT குருசாமி, மாநகர சபை உறுப்பினர்கள் பிரியாணி குணரத்ன, இக்பால் SS மகேஸ்வரன், தேசிய நல்லாட்சி இயக்க தலைவர் நாஜா முகமது, வழக்கறிஞர் ருஷ்டி ஹபீப், ஃபசூல் ஹாஜி, ஜாமாகா தலைமையக பொறுப்பாளர் லயன் மனோகரன், உதவி நிதிச் செயலாளர் ஆனந்தகுமார் ஆகியோருடன் குறிப்பிட்ட பாபர் வீதி 36ஆம் இலக்க தோட்டத்தை சார்ந்த ஆலய மற்றும் பள்ளிவாசல் பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டதாக தேசிய கலந்துரையாடல்கள் அமைச்சரும் ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவரும் கொழும்பு மாவட்ட எம்பியுமான மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அமைச்சர் மனோ கணேசன் ஊடகங்களுக்கு கூறியதாவது: எனது அழைப்பை ஏற்று இந்த கலந்துரையாடலில் இரு தரப்பினரும் கலந்து கொண்டனர். இதன்போது குறிப்பிட்ட தோட்டத்தை சார்ந்த ஆலய மற்றும் பள்ளிவாசல் நிர்வாகிகள் கலந்து கொண்டு மத நல்லிணக்கத்தை முன்னெடுப்பது என்றும் 10ஆம் தேதி நடத்தப்படவிருந்த கோவிலின் தேர் திருவிழா எவ்வித தடையுமின்றி நடத்தப்பட வேண்டும் என்றும் ஏகமனதாக தீர்மானித்தனர். தற்போது நவராத்திரி உற்சவம் ஆரம்பித்துள்ளதால் தேர் திருவிழாவை இம்மாதம் 22 முதல் 31 வரைக்குட்பட்ட ஒரு சுப தினத்தில் நடத்துவது என்றும் மேலும் முடிவு செய்யப்பட்டது. எனது அழைப்பின் பேரில் முஜிபுர் ரஹ்மான் எம்பி மிகவும் பொறுப்புடன் இந்த தேசிய நல்லிணக்க செயற்பாட்டில் கலந்து கொண்டு பங்களித்துள்ளார். அவருடன் மாநகர சபை உறுப்பினர் இக்பால் மற்றும் எனது நண்பரும் வழக்கறிஞருமான ருஷ்டி ஹபீப், ஃபசூல் ஹாஜி ஆகியோருடன் ஜனநாயக மக்கள் முன்னணி உறுப்பினர்களும் பங்களித்துள்ளனர். நேற்றைய பேச்சில் கலந்து கொள்ளாவிட்டாலும் கூட முன்னாள் மேயர் ஓமர் காமில் மிகுந்த ஒத்துழைப்பை வழங்கி தேசிய மத நல்லிணக்கம் ஏற்பட உதவியுள்ளார். இவர்கள் அனைவரையும் தேசிய கலந்துரையாடல் அமைச்சர் என்ற முறையில் நான் பாராட்ட விரும்புகின்றேன். அத்துடன் இந்த விவகாரம் எல்லை மீறி சென்று தேசிய ஐக்கியத்தை குழப்பி சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் தீவிரவாதத்துக்கு இடமளித்து விடக்கூடாது என்ற நோக்கில் மிகுந்த சகிப்புத்தன்மையுடன் செயற்பட்ட ஆலய மற்றும் பள்ளிவாசல் நிர்வாகிகளையும் நான் பாராட்ட விளைகின்றேன். இது நல்லிணக்கம், மத ஒற்றுமை, சகிப்புத்தன்மை, சமாதானம், தேசிய கலந்துரையாடல் ஆகியவற்றுக்கு கிடைத்துள்ள வெற்றியாகும். கொழும்பு மாவட்ட MP என்ற முறையிலும் தேசிய சகவாழ்வுக்கு பொறுப்பான தேசிய கலந்துரையாடல் அமைச்சர் என்ற வகையிலும்
இந்த வெற்றியை இட்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதேபோல் இது சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு மத குரோதம் மற்றும் பதற்ற நிலைமையை ஏற்படுத்த முனைந்த ஒரு சில தீவிரவாத சக்திகளுக்கு கிடைத்துள்ள தோல்வி இது என்றும் அமைச்சர் கூறிய செய்திகளை இன்றைய தினகரன் பத்திரிகையிலும் ஏனைய பத்திரிகைகளிலும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து நாம் பிரதான செய்தியின் பக்கம் கவனத்தை செலுத்தலாம். இன்றைய பிரதான செய்தியாக நேற்றைய தினம் திட்டமிட்டபடி சகல சிறைகளிலும் இருக்கின்ற தமிழ் அரசியல் கைதிகளினுடைய உண்ணாவிரத போராட்டம் தொடங்கியிருப்பதான செய்தியைத்தான் இன்று அனைத்து பத்திரிகைகளும் முதன்மை செய்தியாக தந்திருக்கின்றன. அந்த அடிப்படையில் சுடரொளி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி, சகல சிறைச்சாலைகளிலும் தமிழ் அரசியல் கைதிகள் சாகும் வரை உண்ணாவிரதம், பொது மன்னிப்பு வழங்கி விடுவிக்குமாறு கோரி நேற்று திட்டமிட்டவாறு போராட்டம் ஆரம்பம் என்பதாக சுடரொளி பத்திரிகை தலைப்புச் செய்தியை தந்திருக்கின்றது. சுடரொளி பத்திரிகையில் மற்றொரு செய்தியையும் பார்க்கலாம். கைதிகள் உண்ணாவிரதத்தை கைவிட உறுதி வழங்குங்கள், மைத்திரிக்கு விக்கி கடிதம் என்பதாக ஒரு செய்தி சுடரொளி பத்திரிகையில் வெளிவந்திருப்பதையும் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. வீரகேசரி பத்திரிகையினுடைய தலைப்புச் செய்தி, கைதிகள் சாகும் வரையிலான உண்ணாவிரதத்தில் குதிப்பு, 14 சிறைச்சாலைகளில் 217 அரசியல் கைதிகள் போராட்டத்தில் என்பதாக வீரகேசரி பத்திரிகையும் ஒரு செய்தியை தந்திருக்கின்றது. அதே போன்று மற்றொரு செய்தியை நாம் பார்க்கலாம். வீரகேசரி பத்திரிகையிலே கைதிகளின் எழுத்து மூல கோரிக்கை ஜனாதிபதிக்கு சிறைச்சாலை ஆணையாளர் தெரிவிப்பு என்பதாக வீரகேசரி பத்திரிகை மற்றும் ஒரு செய்தியையும் தந்திருக்கின்றது. டெய்லி நியூஸ் பத்திரிகையினுடைய தலைப்புச் செய்தியாக LTTE பிரிசனர் ஸ்டேஜ் ஹங்கர் ஸ்ட்ரைக் என்பதாக டெய்லி நியூஸ் பத்திரிகை ஒரு தலைப்புச் செய்தியை தந்திருக்கின்றது. தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக தமிழ் கைதிகள் விவகாரம், சம்பந்தன் இன்று ஜனாதிபதியுடன் சந்திப்பு, சுமூகமான தீர்வுக்கு வடக்கு முதல்வரால் 7 யோசனைகள், ஜனாதிபதிக்கு விக்னேஸ்வரன் அவசர கடிதம் என்பதான ஒரு செய்தியை தினகரன் பத்திரிகை தந்திருக்கின்றது. அதே போன்று லக்பிம பத்திரிகையிலும் இது தொடர்பான செய்தியை பார்க்கலாம். LTTE ரெந்துவுவன் ஆகார வர்ஜனேக்க என்பதாக லக்பிம பத்திரிகை அந்த செய்தியை தந்திருக்கின்றது. LTTEயின் தடுத்து வைக்கப்பட்டவர்களால் உண்ணாவிரத போராட்டம் என்பதுதான் அந்த செய்தியினுடைய தமிழ் விரிவாக்கமாக இருக்கின்றது. அதே போன்று தினக்குரல் பத்திரிகையினுடைய மற்றொரு செய்தியை பார்க்கலாம். 14 சிறைகளில் 200க்கும் மேற்பட்ட தமிழ் அரசியல் கைதிகள் உண்ணாவிரதம் என்பதாக தினக்குரல் பத்திரிகையும் அந்த தலைப்புச் செய்தியை தந்திருக்கிறது. நேற்றும் தமிழ் பத்திரிகைகளில் பிரதான இடம் பிடித்திருந்த ஒரு செய்தியாக இந்த உண்ணாவிரத போராட்டம் பற்றிய தகவல்கள் வந்திருந்தன. நேற்று இந்த உண்ணாவிரத போராட்டம் தமிழ் கைதிகளால் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற, நீண்ட காலமாக முறையான விசாரணைகள் எதுவுமின்றி தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற தமிழ் கைதிகளால் நேற்று தொடங்கப்பட்டிருக்கின்றது. சுமார் 14 சிறைகளில், நாட்டின் பல்வேறு இடங்களிலும் இருக்கின்ற 14 சிறைகளில் 217 தமிழ் கைதிகள் இவ்வாறான போராட்டத்தை நேற்று தொடங்கியிருப்பதாகத்தான் இந்த தகவல்களில் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த விடயம் தொடர்பாக இன்று 2 முக்கிய நிகழ்வுகளை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒன்று, வடமாகாணத்தின் முதலமைச்சர் CV விக்னேஸ்வரன் ஜனாதிபதிக்கு அவசரமான கடிதம் ஒன்றை எழுதியிருக்கின்றார் இது தொடர்பாக. மற்றது, தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் இன்று ஜனாதிபதியை அவசரமாக இது தொடர்பாக சந்திக்கின்றார் என்ற தகவல்களைத்தான் நாங்கள் அதில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. CV விக்னேஸ்வரன் எழுதியிருக்கின்ற கடிதம் மிகவும் முக்கியமான ஒரு கடிதமாக இருக்கின்றது. அதில் அவர் பல யோசனைகளையும் தெரிவித்திருக்கின்றார். கடந்த காலங்களிலும் இவ்வாறான உண்ணாவிரத போராட்டங்கள் சிறைச்சாலைகளில் இடம்பெற்றன. அப்போது சிறை காவலர்கள் கடுமையாக நடந்து கொண்ட விதத்தை அவர் நினைவூட்டி இருக்கின்றார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், இவ்வாறான ஒரு சிறை கைதிகளின் உண்ணாவிரத போராட்டத்தை அது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக களுத்துறை சிறைச்சாலைக்கு சென்ற பொழுதுதான் டக்ளஸ் தேவானந்தா அந்த கைதிகளால் மிக மோசமாக தாக்கப்பட்டு படுகாயங்களுக்கு உள்ளானார் என்ற சம்பவத்தையும் நாங்கள் இங்கே நினைவு கூற வேண்டியிருக்கின்றது. எனவே பல ஆண்டுகள் முறையான விசாரணைகளின்றி தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களின் விடயங்களை மனிதாபிமான அடிப்படையில் இரக்கத்துடனும் கருணையோடும் நோக்க வேண்டும் என்று CV விக்னேஸ்வரன் ஜனாதிபதிக்கு எழுதியிருக்கின்ற அந்த கடிதத்தில் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். ஒரு குறிப்பிட்ட கால வரையறைக்குள் இந்த பிரச்சனைகளை சுமூகமாக தீர்த்து வைப்போம் என்ற ஒரு உறுதியான நிலைப்பாட்டை அரசாங்கம் திடமாக வழங்குமானால் அது இந்த கைதிகளுக்கு ஓரளவு திருப்தியாகவும் அவர்களை ஆசுவாசப்படுத்தும் ஒரு நடவடிக்கையாகவும் இருக்கும் என்று விக்னேஸ்வரன் தன்னுடைய கடிதத்தில் குறிப்பிட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த நம்பிக்கையை தான் கொண்டிருப்பதாக, இது கைதிகளை ஆசுவாசப்படுத்தும் என்ற நம்பிக்கையை தான் கொண்டிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். எனவே அரசாங்கம் இப்போதைக்கு ஒரு திடமான உறுதிமொழியையாவது குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள் இந்த பிரச்சனைகளுக்கு நாங்கள் தீர்வு காண்போம் என்ற ரீதியில் வழங்க வேண்டும் என்பதுதான் அவருடைய பிரதான கோரிக்கையாக இருக்கின்றது. இதற்கப்பால் அவர் 7 விடயங்கள் பற்றி குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த பிரச்சனையை மனிதாபிமான ரீதியில் எவ்வாறு அணுகலாம் என்று தன்னுடைய சட்ட அனுபவத்தோடு சேர்த்து அவர் இந்த 7 விடயங்களையும் இங்கே குறிப்பிட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதில் முதலாவதாக அவர் தெரிவித்திருக்கின்ற விடயம், தடுத்து வைக்கப்பட்டுள்ளமைக்கான காரணங்களை கண்டறிந்து
ஏன் அவர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள், அவர்களுடைய குற்றச்செயல்கள் என்ன என்பது குறித்து கண்டறிந்து அந்த குற்றச்செயல்களின் அடிப்படையில் கைதிகளை வகைப்படுத்த வேண்டும். அப்போது விசாரணைகளுக்கு மிக உதவியாக இருக்கும். கைதிகளை ஒவ்வொரு குற்றச்செயலின் கீழும் வகைப்படுத்தி பிரித்து அதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். சுமார் ஒரு வார காலத்துக்குள் இதனை செய்து முடிக்கலாம் என்ற ஒரு யோசனையையும் அவர் முன்வைத்திருக்கின்றார். அடுத்ததாக அவர் தெரிவித்திருக்கின்ற இன்னொரு விடயம், சில கைதிகள் தங்களுக்கு தெரிந்த தகவல்களை வழங்கவில்லை என்ற குற்றச்சாட்டின் பேரில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவ்வாறு தகவல் வழங்கவில்லை என்ற குற்றச்சாட்டு என்பது ஒரு பாரதூரமான விடயம் அல்ல, அது ஒரு சாதாரண சிறிய குற்றாகவே இருக்கின்றது. எனவே அவர்களுக்கு ஒன்றில் பொது மன்னிப்பு வழங்கலாம் அல்லது அவர்களை பிணையில் கூட விடுதலை செய்யலாம் என்று விக்னேஸ்வரன் தெரிவித்திருக்கின்றார். வழக்கு தாக்கல் செய்யப்படாத பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் குற்றங்கள், அது அவ்வாறான பயங்கரவாத தடை சட்டங்களின் கீழ் வருகின்ற குற்றங்களின் கீழ் இனங்காணப்படுபவர்களை உரிய முறையில் பிணையில் விடுதலை செய்வதற்கு அவர்கள் மீது உரிய வழக்குகளை பதிவு செய்து அவர்களை பிணையில் விடுதலை செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கலாம் என்று தன்னுடைய 3வது யோசனையை அவர் தெரிவித்திருக்கின்றார். 4வதாக அவர் தெரிவித்திருக்கின்ற விடயம், சட்டமா அதிபர் திணைக்களம், போலீஸ் திணைக்களம் மற்றும் சம்பந்தப்பட்ட திணைக்களங்களுக்கு இந்த தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற நபர்கள் தொடர்பான குற்றப்பத்திரங்களை அவசரமாக தாக்கல் செய்யுமாறு ஜனாதிபதி தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும். நீண்ட காலம் தடுத்து வைத்திருப்பது என்பது ஒரு மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டாக இருக்கின்றது. சர்வதேச அரங்கிலும் இது இப்பொழுது பேசப்படுகின்ற விடயமாக இருக்கின்றது. இது ஒரு சட்ட விரோதமான நடவடிக்கையாகவும் இருக்கின்றது. எனவே சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு இவர்கள் மீதான குற்றப்பத்திரங்களை தயாரிப்பதை அவசரப்படுத்துமாறு உத்தரவுகளை பிறப்பிக்கலாம் என்பது அவருடைய 4வது யோசனையாக இருக்கின்றது. 5வதாக அவர் தெரிவித்திருக்கின்ற விடயம், பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் பலர் தாங்கள் வழங்கிய ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் மட்டுமே தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இலங்கையில் இருக்கின்ற இந்த பயங்கரவாத தடை சட்டத்தில் PTA என்று சொல்லப்படுகின்ற இந்த பிரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட் என்று சொல்லப்படுகின்ற அந்த PTAயில் இருக்கின்ற பிரதான சர்ச்சைக்குரிய விடயம்தான், ஒருவர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்படுகின்ற ஒருவர் போலீசாரிடம் வழங்குகின்ற ஒப்புதல் வாக்குமூலத்தை அவருக்கு எதிராக சாட்சியாக நீதிமன்றத்தில் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. இது சர்வதேச ரீதியாக மட்டுமன்றி உள்ளூரிலும் கூட நீதித்துறை நிபுணர்களால் கண்டனத்துக்குரிய ஒரு விடயமாக மாறி இருக்கின்றது. இது அறிமுகம் செய்யப்பட்ட நாள் முதலே சர்ச்சைக்குரிய ஒரு விடயமாகத்தான் பேசப்பட்டு வருகின்றது. JR காலத்திலிருந்து இது அமலில் இருக்கின்றது. இடையில் பல திருத்தங்கள் வந்த போதும் கூட இதில் மாற்றங்கள் செய்யப்படவில்லை. இன்னமும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் ஒப்புதல் வாக்கு மூலம் ஒருவருக்கு எதிரான சாட்சியமாக பிரயோகிக்கப்படுகின்றது. இந்த ஒப்புதல் வாக்குமூலத்தை பெற்றுக்கொள்வதற்கு போலீசார் பல வழிமுறைகளை கையாளுவார்கள் என்பது நாங்கள் தெரிந்த விடயமாக இருக்கின்றது. சித்திரவதைகளும் அதில் அடங்கும் என்று கூட நாங்கள் குறிப்பிடலாம். எனவே இந்த ஒப்புதல் வாக்குமூலம் என்பது ஒருவருக்கு எதிரான சாட்சியமாக எடுத்துக்கொள்ள முடியாது. அவ்வாறு விமர்சனத்துக்குள்ளாக இருக்கின்ற இந்த விடயத்தில் கூடுதலான கவனம் செலுத்த வேண்டும் என்று அவர் கேட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த ஒப்புதல் வாக்குமூலம் அளித்திருப்பவர்களை கூட உரிய முறைப்படி வழக்குகளை பதிவு செய்து பிணையில் விடுதலை செய்யலாம் என்பதுதான் விக்னேஸ்வரனின் யோசனையாக இருக்கின்றது. அடுத்ததாக அவர் தெரிவித்திருக்கின்ற விடயம், ஒப்புதல் வாக்குமூலத்துக்கு அப்பால் ஏனைய சாட்சியங்களோடு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருப்பவர்களுக்கு தேவையான சட்ட உதவிகளை வழங்கி அவர்களுடைய வழக்குகளை முன்னுரிமை அடிப்படையில் விசாரித்து அவர்களுக்கு தேவையான சட்ட நிவாரணங்களை வழங்குவதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விக்னேஸ்வரன் கேட்டிருக்கிறார். கடைசியாக அவர் தெரிவித்திருக்கின்ற விடயம்தான், நீண்ட காலம் தடுத்து வைக்கப்பட்டிருப்பவர்களுள் வழக்கு விசாரணைகளை இழுத்து அடிக்காமல், அதாவது நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டிருப்பவர்களுக்கு வழக்குகள் தாக்கல் செய்யப்படுகின்ற பொழுது இதற்கு பிறகு விசாரணை நடத்தி அல்லது குற்றப்பத்திரம் தாக்கல் செய்து அவர்கள் மீது வழக்குகள் தாக்கல் செய்யப்படுகின்ற பொழுது அந்த வழக்குகளை இழுத்தடிக்காமல், விசாரணைக்கு திகதி போட்டு மாதக்கணக்கில் இழுத்தடிக்காமல் தினசரி அடிப்படையில் இந்த வழக்குகளை விசாரித்து அவர்களுக்கு உரிய தீர்வுகளை வழங்குவதற்கு ஜனாதிபதி சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு நீதி சேவை ஆணைக்குழு உட்பட நீதிபதிகள் குழாம் என்பனவற்றுக்கும் இது தொடர்பான உத்தரவுகளை பிறப்பித்து இந்த வழக்குகளை தினசரி அடிப்படையில் துரிதமாக விசாரித்து அவர்களை விடுதலை செய்வதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விக்னேஸ்வரன் இந்த 7 யோசனைகளை முன்வைத்திருக்கின்றார். சாதாரணமாக மனிதாபிமான அடிப்படையில் வெளிப்படையாக பார்க்கின்ற பொழுது இந்த 7 யோசனைகளும் மிகவும் உசிதமான ஒரு யோசனையாக, இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு யோசனையாக இருக்கின்றது. ஆனால் ஜனாதிபதி இதில் எந்த அளவு கவனம் செலுத்துவார், ஜனாதிபதிக்கு எந்த அளவுக்கு கவனம் செலுத்த மற்ற தரப்பினர்கள் இடமளிப்பார்கள் என்பதையெல்லாம் கூட நாங்கள் இங்கே யோசிக்க வேண்டியிருக்கின்றது. எனவே பொறுத்திருந்துதான் இந்த கடிதத்துக்கான பதில் அல்லது இந்த கடிதம் மீதான நடவடிக்கைகள் எப்படி அமையும் என்று நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதற்கிடையில் இந்த தமிழ் அரசியல் கைதிகளின் உண்ணாவிரத பிரச்சினைக்கு இப்பொழுது சிவில் சமூக அமைப்புகள் உட்பட மனிதாபிமான செயற்பாட்டாளர்கள் பலர் ஆதரவு வழங்க முன்வந்திருக்கின்றார்கள். இந்த கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதுதான் சர்வதேச கோரிக்கையாகவும் இருக்கின்றது. உள்ளூரிலும் இப்பொழுது அதற்கான கோரிக்கைகள் அதிகரிக்க தொடங்கி இருக்கின்றன. இவ்வாறான ஒரு பின்னணியில்
இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் ஜனாதிபதியை சந்திக்கின்றார். ஜனாதிபதியை சந்தித்து இந்த தமிழ் அரசியல் கைதிகளின் விவகாரம் குறித்து விரிவான பேச்சுவார்த்தைகளை அவர் நடத்தவிருக்கின்றார் என்று தெரிய வந்திருக்கின்றது. இந்த சந்திப்புக்கான நேரம் பற்றி செய்திகள் எதிலும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கவில்லை. எவ்வாறாயினும் இன்று இந்த சந்திப்பு இடம்பெறும் என்ற தகவலை மட்டுமே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே ஒருவேளை நாளை இந்த சந்திப்பின் பின்னணி என்ன என்பதை நாங்கள் உங்களுக்கு சில வேளை வழங்கக்கூடியதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அதுதான் இன்று இந்த தமிழ் அரசியல் கைதிகளின் உண்ணாவிரதம் தொடர்பாக இருக்கின்ற ஒரு பெரிய தொகுப்பாக அமைந்திருக்கின்றது. இதே நேரத்தில் சுடரொளி பத்திரிகையில் ஒரு செய்தியை பார்க்கலாம். அரசியல் கைதிகளை விடுவிக்க வலியுறுத்தி உறவுகள் போராட்டம் நாளை கொழும்பில், வெள்ளிக்கிழமை யாழில் என்பதாக ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது. தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்க கோரி கொழும்பில் நாளை கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. அதேபோன்று யாழ்ப்பாணத்திலும் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை போராட்டம் நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தமது விடுதலையை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளுக்கு ஆதரவாக அரசியல் கைதிகளின் உறவினர்களாலேயே இந்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன. பொது மன்னிப்பு வழங்கி தம்மை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என கோரி சாகும் வரையிலான உண்ணாவிரத போராட்டத்தை தமிழ் அரசியல் கைதிகள் தொடங்கி இருக்கின்றார்கள். இவர்களுக்கு ஆதரவாகத்தான் இந்த உண்ணாவிரத போராட்டம் நாளை, அதாவது உறவுகளினுடைய போராட்டம் நாளை கொழும்பிலும் வெள்ளிக்கிழமை யாழிலும் இடம்பெற இருப்பதாக அந்த செய்தி தெரிவிக்கின்றது. அதேபோன்று இது தொடர்பான மற்றொரு செய்தியையும் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது. பொது மன்னிப்பு அளித்து விடுவிக்க வேண்டும், இராஜாங்க அமைச்சர் விஜயகலா கோரிக்கை என்பதாக ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது. பொறுத்து பார்த்து களைத்து போன தமிழ் அரசியல் கைதிகள் சாகும் வரையிலான உண்ணாவிரத போராட்டத்தில் குதித்துள்ளனர். இந்த அரசியல் கைதிகளை உடனடியாக பொது மன்னிப்பு வழங்கி விடுதலை செய்ய வேண்டும். அவர்களுடைய பிள்ளைகள், பெற்றோர், உறவுகளுடன் கழிப்பிக்க விரும்புகின்றோம் என்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்து தொடர்பாகவும் அவர் இந்த விடயத்தை சொல்லியிருக்கின்றார். அது மாத்திரமல்லாமல் தமிழ் அரசியல் கைதிகளின் உண்ணாவிரத போராட்டம் தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையிலே, பல்லாண்டு காலமாக சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் தமது விடுதலையை கோரி பல்வேறு போராட்டங்களையும் நடத்தி இருக்கின்றனர். யுத்தம் முடிவடைந்த பின்னர் விடுதலை புலிகள் இயக்க உறுப்பினர்களுக்கு புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு 12,000க்கும் மேற்பட்டவர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளனர். ஆனால் புலிகளுக்கு உதவினார்கள் என்ற குற்றச்சாட்டிலும் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ள தமிழ் இளைஞர் யுவதிகள் சிறைச்சாலைகளில் தொடர்ந்தும் வாடும் அவலம் நீடித்து வருகின்றது. எனவே இவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கி இவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்பதாக இராஜாங்க அமைச்சர் விஜயகலா கோரிக்கை விடுத்திருக்கின்ற செய்தியையும் நாம் பார்க்கலாம். அடுத்து நாம் பிரதான செய்தியாக ஒரு செய்தியை பார்க்கலாம். தினமின பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இது அமைந்திருக்கின்றது. எவன்கார்ட் நீத்தியட்ட பட்டஹெனினம் நீத்திய அக்குரட்டம ஆரக்ஷக லேக்கம் என்பதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. எவன்கார்ட் சட்டவிரோதமாக இருந்தால் சட்டம் சரியாக தன் கடமையை செய்யும் என்பதுதான் அந்த செய்தியினுடைய தலைப்பாக காணப்படுகின்றது. தினகரன் பத்திரிகையும் இந்த செய்தியை தந்திருக்கின்றது. எவன்கார்ட் சர்ச்சை, பாதுகாப்பு அமைச்சின் உதவி செயலாளரிடமும் விசாரணை என்பதாக தினகரன் பத்திரிகை தந்திருக்கின்றது. அதே நேரத்தில் டெய்லி நியூஸ் பத்திரிகையினுடைய தலைப்புச் செய்தியாக எவன்கார்ட் வெசல் மேட்ட திசாநாயக்க அண்ட் ப்ரோப் என்பதாக ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது. எவன்கார்ட் வெசல் மேட்ட திசாநாயக்க அண்ட் ப்ரோப் என்பதாக அந்த செய்தியை நாம் பார்க்கலாம். அதேபோன்று சுடரொளி பத்திரிகையிலும் இந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. மிதக்கும் ஆயுத களஞ்சிய சாலை விரைவில் விசாரணை ஆரம்பம், கடற்படை விசாரணை அறிக்கை பாதுகாப்பு அமைச்சின் ஒப்படைப்பு என்பதாக சுடரொளி பத்திரிகை அந்த செய்தியை தந்திருக்கின்றது. இந்த 4 பத்திரிகைகளும் பிரதானமாக இந்த செய்திக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நாம் பார்க்கலாம். கடந்த பல நாட்களாக விரிவாக பேசப்பட்டு வருகின்ற ஒரு விடயம்தான் இந்த எவன்கார்ட் நிறுவனம் தொடர்பானதாக இருக்கின்றது. கடந்த அரசாங்கத்தில் பாதுகாப்பு அமைச்சின் கீழ் செயற்பட்ட, பாதுகாப்பு அமைச்சின் பதிவின் கீழ் செயற்பட்ட 2 நிறுவனங்கள், எவன்கார்ட் மற்றும் ரத்னாலங்கா ஆகிய நிறுவனங்கள், இவை இரண்டுமே இப்பொழுது சர்ச்சைக்குரிய விடயமாக மாறியிருக்கின்றது. இதில் ரத்னாலங்கா விடயம் உள்ளூரோடு சம்பந்தப்பட்டதாக பெரும்பாலும் காணப்படுகின்றது. ஆனால் எவன்கார்ட் விடயம் அதனை தாண்டி சர்வதேச கடற்பரப்பில் நடவடிக்கைகள் மேற்கொண்ட ஒரு நிறுவனமாக காணப்படுகின்றது. இந்த எவன்கார்ட் நிறுவனத்துக்கு சொந்தமான ஒரு கப்பல் கடந்த 5ஆம் தேதி காலி துறைமுக பிரதேசத்தில் வைத்து கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. இந்த கப்பல் செப்டம்பர் 10ஆம் தேதி சூடானில் இருந்து வெளியேறி இலங்கை நோக்கி வந்திருப்பதாகத்தான் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கை கொடியோடு இந்த கப்பல் பயணம் செய்திருக்கின்றது. கடல் பரப்பிலிருந்து, சர்வதேச கடல் பரப்பிலிருந்து 14 கடல் மைல்களுக்கு அப்பால் மிக மோசமான காலநிலையில் இந்த கப்பல் இருந்த பொழுது வேகப்படகுகளின் உதவியோடு இவை காலி துறைமுகத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. துறைமுகத்துக்குள் பிரவேசிப்பதற்கு முன்னர்
கடற்படையினர் தங்களுக்கு இருக்கின்ற அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த கப்பலுக்குள் பிரவேசித்து சோதனை நடத்தி இருக்கின்றார்கள். அதற்கு முன்னர் அவர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு தவறான பதில்கள் வழங்கப்பட்டிருப்பதை சோதனை நடத்திய பின்னர் தான் அவர்கள் தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள். அதில் பிரதானமானது இந்த கப்பலில் ஆயுதங்கள் எதுவும் இருக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் கடற்படையினர் சோதனை நடத்திய பொழுது T-56 மற்றும் T-84 ஆகிய ரகங்களை சேர்ந்த 813 ஆயுதங்கள் இந்த கப்பலில் இருந்திருக்கின்றன. அது மட்டுமல்ல 1,50,000க்கும் மேற்பட்ட ரவைகளும் அங்கே காணப்பட்டிருக்கின்றன. லைவ் புல்லட்ஸ் என்று அதனை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஜீவ ரவைகள் என்று குறிப்பிடலாம். அந்த ரவைகளும் அங்கே காணப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த கப்பல் நிர்வாகிகள், கப்பலுக்குள் இருந்தவர்கள் பொய் சொல்லியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல இன்னொரு பிரதான பொய் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த கப்பலின் கேப்டனாக இருப்போர் ஒரு இலங்கை பிரஜை என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஆனால் கப்பலுக்குள் சென்று கேப்டன் தொடர்பான விசாரணை நடத்திய பொழுது அவர் யுக்ரைன் நாட்டை சேர்ந்தவர் என்று தெரிய வந்திருக்கின்றது. யுக்ரைன் நாட்டுக்கும் இலங்கைக்கும் இடையில் உள்ள பிரச்சனைகள் குறித்து இந்த நிகழ்ச்சியில், இந்த ஆயுத பரிகரணம் தொடர்பான பிரச்சனைகள் குறித்து இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களுக்கு விரிவான விளக்கங்களை வழங்கியிருந்தோம். இந்த எவன்கார்ட் நிறுவனத்தை நடத்தி வந்தவர், அதன் உரிமையாளராக இருப்பவர் ஓய்வு பெற்ற மேஜர் நிசங்க சேனாதிபதி என்பவர் என்று இப்பொழுது தெரிய வந்திருக்கின்றது. இவர் 2012ஆம் ஆண்டில் இந்த கப்பலை இலங்கை கப்பல் கூட்டுத்தாபனத்திடமிருந்து வாடகைக்கு பெற்றிருக்கின்றார். இந்த கப்பல் உண்மையில் இலங்கை கப்பல் கூட்டுத்தாபனத்துக்கு சொந்தமான கப்பல். எவன்கார்ட் நிறுவனம் வாடகைக்கு பெற்றிருக்கின்றது. அந்த குத்தகையை ரத்து செய்வதற்காக இந்த கப்பலை மீண்டும் அவர் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட பொழுதுதான் சர்ச்சையில் மாட்டியிருக்கின்றார். ஆனால் ஏன் ஆயுதங்கள் எப்படி வந்தன இந்த கப்பலுக்கு? சூடானில் இருந்து இந்த கப்பல் புறப்பட்டு வந்திருக்கின்றது. சூடானுக்கும் இந்த கப்பலுக்கும் உள்ள தொடர்பு என்னவென்று தெரிய வேண்டியிருக்கின்றது. பல பிரச்சனைகள் எழுந்திருக்கின்றன. குறிப்பாக இந்த கப்பலின் இன்னொரு நடவடிக்கையாக தெரிவிக்கப்பட்டிருப்பது இது ஒரு நடமாடும் ஆயுத களஞ்சியமாக செயற்பட்டிருப்பதோடு இந்து சமுத்திரத்தின் மேற்கு முனையில் இருக்கின்ற ஆபிரிக்க முனையில் கீழ் வருகின்ற பிரதேசங்களில் கடற்கொள்ளையர்களை எதிர்த்து போராடும் நடவடிக்கைகளை எவன்கார்ட் நிறுவனம் மேற்கொண்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஆனால் அவ்வாறான நடவடிக்கைகளுக்கு இலங்கை அரசாங்கம் அனுமதி அளித்திருக்கின்றதாம். இந்த கப்பலில் ஆயுதங்கள் கொண்டு வருவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டதா? இந்த கப்பல் சர்வதேச கடற்பரப்பில் கடற்கொள்ளையருக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு இலங்கை அரசாங்கம் அனுமதி அளித்திருந்ததா என்பது போன்ற பிரச்சனைகள் தான் இப்பொழுது எழுந்திருக்கின்றன. அது மட்டுமல்ல, இந்த இவர்கள் குறிப்பிடுகின்ற இந்த கடற்பரப்பில், அதாவது இந்து சமுத்திரத்தின் மேற்கு முனையில் இன்னொரு பகுதியாக அரபிக்கடல் வந்து கலக்கின்ற அந்த கடல் பிரதேசத்தில் முழுக்க கடற்கொள்ளையர்களாக செயற்பட்டவர்கள் சோமாலியா, சூடான் ஆகிய நாடுகளை சேர்ந்த கடற்கொள்ளையர்களாகத்தான் இருக்கின்றார்கள். ஆனால் இந்த கப்பல் சூடானில் இருந்து ஆயுதங்களோடு இப்பொழுது இலங்கைக்கு வந்திருக்கின்றது. எனவே பல பிரச்சனைகள் இங்கு எழுப்பப்பட்டிருக்கின்றன. இந்த கப்பல் நடவடிக்கை தொடர்பாக அண்மையில் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் பல அரசியல் பிரமுகர்கள் கலந்து கொண்ட ஒரு விவாதம் ஒன்றும் இடம்பெற்றது. கடந்த பாதுகாப்பு சபை கூட்டத்திலும் இது தொடர்பாக விரிவாக ஆராயப்பட்டிருக்கின்றது. பாதுகாப்பு சபை கூட்டத்தின் பொழுது கடற்படையினர் தாங்கள் இந்த கப்பலை கைப்பற்றிய விதம், அதில் இருந்த பொருட்கள் என்பன தொடர்பாக அவர்கள் கூறிய விடயங்கள் என்பன தொடர்பாக விரிவான விளக்கம் அளித்திருக்கின்றார்கள். அப்பொழுது தேசிய பாதுகாப்பு சபையில் கடற்படையினருக்கு ஒரு ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கின்றது, இந்த கப்பல் விடயம் தொடர்பாக ஒரு வழக்கை பதிவு செய்யுமாறு. ஆனால் கடற்படையினர் அதனை நிராகரித்திருக்கின்றார்கள். வழக்கு பதிவு செய்வது எங்களுடைய வேலை அல்ல, அது போலீசாரின் வேலை, போலீசார் தான் அதை செய்ய வேண்டும் என்று கூறி அவர்கள் அதிலிருந்து விலகி இருக்கின்றார்கள் என்று நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இலங்கை அரசாங்கத்தின் அனுமதியுடன் தான் இந்த கப்பல் செயற்பட்டதா? ஆயுதங்கள் இந்த கப்பலுக்குள் எவ்வாறு வந்தன? இந்த கப்பலின் கேப்டன் எப்படி நியமிக்கப்பட்டார் என்பன போன்ற தகவல்கள் தான், பிரச்சனைகள் தான் இப்பொழுது எழுப்பப்பட்டிருக்கின்றன. தொலைக்காட்சி விவாதத்தில் நாம் முன்னர் குறிப்பிட்ட அந்த தொலைக்காட்சி விவாதத்தில் பேசும் பொழுது ஜேவிபியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வசந்த சமரசிங்க ஒரு பாரதூரமான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். இந்த அரசாங்கத்திலும், ரணில் மைத்ரி அரசாங்கத்திலும் எவன்கார்ட் நிறுவனத்துக்கு ஆதரவாளர்கள் இருக்கின்றார்கள், எவன்கார்ட் நிறுவனத்தோடு தொடர்புடையவர்கள் இருக்கின்றார்கள் என்று அவர் குற்றம் சாட்டி இருக்கின்றார். அந்த நபர் யார் என்பது எங்களுக்கு ஓரளவு தெரிந்தாலும் கூட இந்த நிகழ்ச்சி மூலமாக அதனை நாங்கள் இப்போதைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியாத நிலை இருக்கின்றது. எனவே சில அரசாங்கத்தில் இருக்கின்ற ஐக்கிய தேசிய கட்சியின் கீழ் இருக்கின்ற சில அமைச்சர்களுக்கு கூட இந்த எவன்கார்ட் நிறுவனத்தோடு தொடர்பு இருக்கின்றது, அவர்கள் இதனை காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்திருக்கின்றார்கள் போன்ற குற்றச்சாட்டுக்கள் இப்பொழுது எதிர்த்தரப்பினரால் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அதில் ஒன்றாகத்தான் இப்பொழுது அந்த டெய்லி நியூஸ் தந்திருக்கின்ற பிரதான தலைப்புச் செய்தி, பாதுகாப்பு அமைச்சின் மேலதிக செயலாளர் உள்ளூர் பாதுகாப்புக்கு பொறுப்பானவராக இருக்கின்ற DMS தசநாயக்க என்பவர் இந்த கப்பலை உடனடியாக விடுதலை செய்யுமாறு, அவனை விடுவிக்குமாறு கடற்படையினருக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கின்றார். இவருக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது? இவ்வாறான ஒரு கடிதத்தை, சர்ச்சைக்குரிய ஒரு கடிதத்தை எழுதுவதற்கு கடற்படை கமாண்டருக்கு முகவரியிட்டு அவர் அந்த கடிதத்தை எழுதியிருக்கின்றார். எனவே இதுவும் இப்பொழுது சர்ச்சைக்குள்ளாகி இருக்கின்றது. இவருக்கு அவ்வாறான கடிதம் எழுதுவதற்கான அதிகாரம் இருக்கின்றதா
இவர் எந்த அடிப்படையில் இந்த கடிதத்தை எழுதினார், இவர் இந்த கப்பலை விடுவிக்க கூறியதன் காரணம் என்ன என்பது குறித்து இப்பொழுது அவர் மீது தீவிர விசாரணைகள் இடம்பெற்றிருப்பதாகத்தான் தொடங்கியிருப்பதாகத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. கடற்படை இந்த அவன்கார்ட் நிறுவனத்துக்கு சொந்தமானது என்று கூறப்படுகின்ற இலங்கை கப்பல் கூட்டுத்தாபனத்துக்கு சொந்தமான இந்த கப்பல் தொடர்பாக நடத்திய முழுமையான விரிவான அறிக்கை ஒன்றை நேற்று பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருக்கு கையளித்திருக்கின்றது. பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் இந்த அறிக்கை தனக்கு கிடைக்கப்பெற்றிருப்பதாக சகல ஊடகங்கள் மூலமாகவும் ஒப்புக்கொண்டிருக்கின்றார். அது மட்டுமல்ல, அது தொடர்பாக விரிவான விசாரணைகள் நடத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். எனவே அவன்கார்ட் நிறுவனம் இப்பொழுது மர்மமான ஒரு நிறுவனமாக மாறியிருக்கின்றது. இதன் செயற்பாடுகள் மர்மமான முறையில் இருந்திருக்கின்றன. அரசாங்கத்துக்கு தெரியாமல் இவ்வாறான ஒரு தனியார் நிறுவனம் சர்வதேச கடற்பரப்பில் எவ்வாறு நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம், அல்லது அரசாங்கம் அதற்கு அனுமதி அளித்திருந்தால் என்ன அடிப்படையில் அந்த அனுமதி வழங்கப்பட்டது, யார் அந்த அனுமதியை வழங்கினார்கள் என்பது தொடர்பான கேள்விகள் தான் இப்பொழுது எழுப்பப்பட்டிருக்கின்றன. மக்களும் இந்த கேள்விகளுக்கு விடை காண்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள். பலமையாக எல்லா விசாரணைகளிலும் கேள்விகள் எழுப்பப்படுகின்றன, ஆனால் விடைகள் வருவது நாளாந்தம் குறைந்து கொண்டே செல்கின்றது. அவன்கார்ட் விடயத்தையும் பொறுத்திருந்து பார்ப்போம். விடைகள் வருகின்றனவா அல்லது கிடப்பில் போடப்படுகின்றதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். டெய்லி நியூஸ் பத்திரிகையினுடைய பிரதான புகைப்படமாக ஃபயர் டேமேஜஸ் மல்டி டே ஃபிஷிங் ட்ரோலர்ஸ் என்பதாக ஒரு புகைப்படம் தரப்பட்டிருக்கிறது. தினகரன் பத்திரிகையில் அது ஒரு செய்தியாக தரப்பட்டிருப்பதை பார்க்கலாம். தங்காலை துறைமுக பகுதியில் தீ 6 படகுகள் எரிந்து நாசம் என்பதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. தங்காலையில் குடாவல்ல துறைமுக பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தினால் 6 படகுகள் சேதமடைந்துள்ளதாக தங்காலை போலீசார் தெரிவித்துள்ளனர். குடாவெல்லை மீன்பிடி துறைமுகத்தில் தரித்து நின்ற படகுகளே தீ விபத்தினால் சேதமடைந்துள்ளன. தீ விபத்துக்கான காரணங்கள் இதுவரையில் கண்டறியப்படவில்லை. தீ அணைக்கும் படையினர் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். எனினும் தீ விபத்தினால் படகுகளுக்கு ஏற்பட்ட சேத விவரங்கள் வெளியிடப்படவில்லை. பல நாள் தங்கியிருந்து மீன்பிடிக்கக்கூடிய பெறுமதியான படகுகளே விபத்துக்குள்ளாகியுள்ளன. இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் என்பதாக அந்த செய்தியை தினகரன் பத்திரிகை முதல் பக்கத்திலே தந்திருப்பதை பார்க்கலாம். ஏனைய செய்திகள் என்று பார்க்கின்ற போது தினகரன் பத்திரிகையிலே ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக சேயாவின் தந்தையின் DNA அறிக்கை இன்று நீதிமன்றில் என்பதாக ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது. சேயா சதோமி எனும் சிறுமியின் கொலை தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள முதலாவது சந்தேக நபரான கொண்டையாவின் சகோதரனினதும் சேயாவின் தந்தையினதும் DNA அறிக்கைகள் இன்று மினுவாங்கொடை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளன. சிஐடியினரின் வேண்டுகோளுக்கிணங்கவே சேயாவின் தந்தை DNA சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். இதற்கு முன்னர் இந்த மர்ம கொலை தொடர்பில் 17 வயதான பாடசாலை மாணவன், 33 வயதான ஒரு பிள்ளையின் தந்தை மற்றும் கொண்டையா ஆகிய மூவரும் DNA சோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். எனினும் இந்த மூவரினதும் DNA அறிக்கைகள் சேயா சிறுமியின் DNA மாதிரியுடன் ஒத்துப்போகவில்லை. இதற்கிடையில் கொண்டையாவின் சகோதரன் இந்த கொலையை தானே மேற்கொண்டதாக ஒத்துக்கொண்டிருக்கும் நிலையில் அவரையும் DNA சோதனைக்கு உட்படுத்துமாறு நீதவான் உத்தரவிட்டிருந்தார். இதற்கமைய கொண்டையாவின் மூத்த சகோதரன் கடந்த 6ஆம் தேதி DNA சோதனைக்காக ஜின்டெக் நிறுவனத்துக்கு அழைத்து வரப்பட்டமை குறிப்பிடத்தக்கது என்பதாக அந்த செய்தியை பார்க்கலாம். தினகரன் பத்திரிகையில் ஒரு செய்தியை நாம் பார்க்கலாம். கல்வி சுகாதாரத்துக்கு ஒதுக்கப்படும் நிதிகள் அடுத்த பட்ஜெட்டில் மேலும் அதிகரிப்பு என்பதான ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது. இலவச கல்வி சுகாதாரத்துக்கு ஒதுக்கப்படும் நிதி அடுத்த வரவு செலவு திட்டத்தில் மேலும் அதிகரிக்கப்படும் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். ஏற்கனவே இலவச கல்வி, இலவச சுகாதாரம் என்பவற்றுக்காக அரசு அதிக நிதியை ஒதுக்கியுள்ளது. சிறந்த சுகாதார சேவையை போன்று நாட்டின் பிள்ளைகளுக்கு சிறந்த கல்வியை வழங்குவது புதிய அரசின் நோக்கம் என்றும் அவர் தெரிவித்தார். நீர்கொழும்பு பெரியாஸ்பத்திரியின் புதிய கட்டட தொகுதியை ஜனாதிபதி திறந்து வைத்தார். 200 மில்லியன் ரூபாய் செலவில் 50 நாட்களுக்குள் இலங்கை பொறியியலாளர்களின் திறமையினால் இக்கட்டடம் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு 18 வார்டுகள் உள்ளதுடன் 24 மருத்துவ சிறப்பு நிபுணர்களும் 1200 ஆஸ்பத்திரி ஆளணியினரும் உள்ளனர். ஜனாதிபதி ஆஸ்பத்திரியையும் சுற்றி பார்வையிட்டார். முதலாவது நோயாளியையும் பதிவு செய்து வைத்த ஜனாதிபதி சிறுவர் வார்டுக்கான உபகரணம் ஒன்றையும் வழங்கி சிகிச்சை பெறும் குழந்தைகளின் சுக நலன்களையும் ஜனாதிபதி கேட்டறிந்தார். சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரத்ன உட்பட அமைச்சர்களும் அதிகாரிகளும் இதில் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வின் போதுதான் ஜனாதிபதி உரையாற்றுகையில் கல்வி சுகாதாரத்துக்கு ஒதுக்கப்படும் நிதிகள் அடுத்த பட்ஜெட்டில் மேலும் அதிகரிக்கப்படும் என்பதான சில தகவல்களை தெரிவித்திருக்கின்ற செய்தியையும் இங்கே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. கல்வி தொடர்பான செய்திகள் ஏனைய பத்திரிகைகளும் வந்திருக்கின்றது. டெய்லி நியூஸ் பத்திரிகையிலே கவர்மெண்ட் வில் ஸ்பெண்ட் மோர் ஆன் எஜுகேஷன் அகில என்பதாக ஒரு செய்தியை நாம் பார்க்கலாம். கல்வி அமைச்சர் அகில விராஜ் காரியவசம் அவர்கள்தான் கல்விக்காக மேலும் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்பதான ஒரு செய்தியையும் இங்கே தெரிவித்திருப்பதை பார்க்கலாம். அடுத்து நாம் பிரதான செய்தியை பார்க்கின்ற போதும் இலங்கையை பொறுத்தளவிலே ரத்துபஸ்வல என்பதான ஒரு போராட்டமும் மக்கள் போராட்டத்திற்கு எதிராக பாதுகாப்பு படை அவர்களுக்கு துப்பாக்கி சூட்டு
விதித்த சம்பவமும் ஞாபகத்தில் இருக்கும், போலீசார் விதித்த அந்த நிலைமை. அதே போன்ற ஒரு சம்பவம் நேற்றைய தினம் நடந்திருக்கின்றது. அம்பாந்தோட்டையில் போலீசார் பொதுமக்களிடையே கடும் மோதல் ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. 4 போலீசார் காயம், பஸ்கள் மீது தாக்குதல், 60 கைது என்பதாக தினக்குரல் பத்திரிகை தலைப்புச் செய்தியை தந்திருக்கின்றது. குடிநீருக்கான ஒரு போராட்டத்திலே போலீசார் இத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த செய்தியை தி ஐலாண்ட் பத்திரிகையிலும் பார்க்கலாம். பீப்புள் டிமாண்டிங் ஓட்ட பேட்டிங் சார்ஜ் என்பதாக தி ஐலாண்ட் பத்திரிகை அந்த செய்தியை தந்திருக்கின்றது. டெய்லி நியூஸ் பத்திரிகையிலும் கூட அந்த செய்தியை பார்க்கலாம். பீஸ் ப்ரொட்டஸ்ட் டர்ன்ஸ் இன்டு கிளாஷ் என்பதாக டெய்லி நியூஸ் பத்திரிகையும் அந்த செய்தியை தந்திருக்கின்றது. லக்பிம பத்திரிகையினுடைய முதற் பக்கத்திலே முன்னுரிமை கொடுக்கப்பட்ட இந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. பீமட்ட வத்துரை இல்லா பார வெசு பந்தகிரிய கோவிண்ட பேட்டன் பிரஹார என்பதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கின்றது. தண்ணீர் கேட்டு போராடிய விவசாயிகளுக்கு பேட்டன் பொல்லால் தடியடி என்பதாக அந்த செய்தியை நாம் பார்க்கலாம். இது ரத்துபஸ்வல கடந்த ஆட்சி காலத்தில் கம்பாக மாவட்டத்தில் இருந்த ரத்துபஸ்வலவில் குடிநீர் கேட்டு வீதிக்கு இறங்கிய மக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல், அதனால் பலர் கொல்லப்பட்டமை தொடர்பான சம்பவங்களை நினைவுறுத்தும் வகையிலான ஒரு நிகழ்வாக நேற்று அம்பாந்தோட்டை பிரதேசத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. அம்பாந்தோட்டை பந்தகிரிய பிரதேசத்தில் குடிநீர் மாசடைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சுத்தமான தண்ணீர் கேட்டு வீதியில் இறங்கி போராடிய மக்கள் மீது போலீசார் தாக்குதல் நடத்தியிருக்கின்றார்கள் என்பதுதான் அந்த செய்தியின் சாராம்சமாக இருக்கின்றது. கடந்த பல காலமாக இந்த பிரதேசத்தில் குடிநீர் மாசடைந்து வருவதாலும் தங்களுக்கு குடிப்பதற்கு தேவையான சுத்தமான நீர் இல்லாமையாலும் இந்த மக்கள் சொல்லனா துன்பங்களை அனுபவித்து வந்திருக்கின்றார்கள். இவர்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பல தடவைகள் இது தொடர்பாக முறைப்பாடுகளை செய்திருக்கின்றார்கள். ஆனால் அந்த முறைப்பாடுகள் எதுவுமே உரிய பலனை தரவில்லை. எல்லாமே செவிடன் காதில் ஊதிய சங்குகளாக மாறிவிட்ட நிலையில் மக்கள் ஆத்திரமடைந்து நேற்று வீதியில் இறங்கி தங்களுடைய எதிர்ப்பை காட்டுவதற்கு, தங்கள் மீதான கவனத்தை ஈர்ப்பதற்கான ஒரு முயற்சியில் இறங்கி இருக்கின்றார்கள். இதனை அடுத்து வீதிக்கு இறங்கிய மக்கள் அந்த திஸ்ஸ மாத்திர பிரதான வீதியை வழிமறித்து தங்களுடைய போராட்டத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள். பல மணி நேரமாக இந்த போராட்டத்தின் காரணமாக அந்த வீதியில் போக்குவரத்து இடைஞ்சல்கள் ஏற்பட்டு பெரும் பதற்ற நிலை அங்கு ஏற்பட்டிருக்கின்றது. இதனால் போலீசார் பலவந்தமாக இந்த ஆர்ப்பாட்டக்காரர்களை கலைக்க முயன்ற போதுதான் இரு தரப்பினருக்கும் இடையில் கைகலப்பு ஏற்பட்டிருக்கின்றது என்ற தகவலை நாங்கள் அந்த செய்தியில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. 3 போலீசாரும் 3 பொதுமக்களும் காயமடைந்திருக்கின்றார்கள். ஆனால் காயமடைந்தவர்கள் ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்றுவிட்டு இப்பொழுது வெளியேறி இருக்கின்றார்கள் என்று தெரிய வந்திருக்கின்றது. பொதுமக்களுள் 12 பேரை போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள். போலீசாரின் கடமைகளுக்கும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கைக்கும் இடையூறு விளைவித்தார்கள் என்ற குற்றச்சாட்டின் பேரில் தான் 12 பொதுமக்கள் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த பந்தகிரிய பிரதேசத்துக்கு நீர் விநியோக திட்டத்தை வழங்கி கொண்டிருப்பது ஒரு சமூக நிறுவனமாக இருக்கின்றது. சமூக நீர் விநியோக திட்டம், கம்யூனிட்டி பாட்டல் லைன் என்று தான் அதனை குறிப்பிடுகின்றார்கள். இந்த சமூக நீர் விநியோக திட்டம் ஒன்று தான் இவர்களுக்கு நீர் விநியோகத்தை வழங்கி கொண்டிருக்கின்றது. அந்த பந்தகிரிய குளத்திலிருந்து தான் நீர் பெறப்பட்டு இந்த மக்களுக்கு அது சுத்தமாக்கப்பட்டு குடிநீராக வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் அதன் குவாலிட்டி, தரம் போதாது என்பதுதான் இந்த மக்களுடைய கோரிக்கை. அருந்துவதற்கு உகந்ததாக இந்த நீர் அமையவில்லை என்றுதான் மக்கள் குற்றம் சாட்டி இருக்கின்றார்கள். எனவே தங்களுக்கு சுத்தமான குடிநீர் கிடைக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கோரிக்கை. ஆனால் இந்த திட்டத்தை மேற்கொண்டு வருவது ஒரு சமூக சேவை நிறுவனமாக இருக்கின்றது. இது அரசாங்கத்துக்கு சொந்தமான ஒரு நிறுவனம் அல்ல, சமூக சேவை நிறுவனம் என்பதால் மக்கள் தங்களுடைய கோரிக்கையை முன்வைப்பதற்காக மக்களுக்கும் அந்த பிரதேசத்தின் அரசாங்க அதிபருக்கும் இடையிலான ஒரு பேச்சுவார்த்தையை ஏற்படுத்துவதற்காக தாங்கள் முயற்சி செய்ததாகவும், அந்த பேச்சுவார்த்தையை நோக்கி மக்களை அழைத்து வந்து கொண்டிருந்த பொழுது அவர்கள் அதை மீறி வீதிகளில் இறங்கி வீதியை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் என்றும் ஒரு சில மணி நேரம் அதனை பார்த்திருந்தோம். ஆனால் வீதியின் நிலைமை மிகவும் மோசமாகவே, போக்குவரத்து இடைஞ்சல் மிகவும் மோசமான பொழுது வேறு வழியின்றி நாங்கள் மிக குறைந்த பலப்பிரயோகத்தை பாவித்து அந்த மக்களை கலைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது என்று போலீசார் தெரிவித்திருக்கின்ற தகவலை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. போலீசார் மக்களை கலைக்க முயன்ற பொழுது அவர்கள் போலீசாரை நோக்கி கற்களை வீசியிருக்கின்றார்கள், ஏனைய பொருட்களையும் வீசியிருக்கின்றார்கள். இதனாலேயே போலீசார் திருப்பி தாக்க வேண்டிய, தடியடி பிரயோகம் செய்ய வேண்டிய நிலை வந்ததாக போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். எவ்வாறாயினும் இந்த கைகலப்பின் பொழுது, இந்த இருதரப்பு கைகலப்பின் போது இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்றும் இன்னும் பல தனியார் வாகனங்களும் கூட சேதமடைந்திருக்கின்றன என்றும் போலீசார் தெரிவித்திருக்கின்ற விளக்கத்தை
அந்த செய்தியில் நாம் விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சுடரொளி பத்திரிகையினுடைய பிரதான புகைப்படமாக யுனிசெஃப் அமைப்பில் ஏற்பாட்டில் தெற்காசியாவில் சுகாதார மற்றும் மலசலக்கூட வசதிகளை மேம்படுத்தல் திட்டம் இலங்கையில் அங்குரார்ப்பணம் செய்யும் நிகழ்வு நேற்று கொழும்பில் இடம்பெற்றது. நிகழ்வில் யுனிசெஃபின் தெற்காசிய பிராந்திய நல்லெண்ண தூதுவரும் கிரிக்கெட் ஜாம்பவானுமான சச்சின் தெண்டுல்கர் மற்றும் முத்தையா முரளிதரன் ஆகியோர் கலந்து கொண்டு சுகாதார முறைப்படி கை கழுவுதல் எவ்வாறு என விளக்கம் அளிக்கும் போது எடுக்கப்பட்ட புகைப்படத்தை பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையும் கூட அந்த புகைப்படத்தை தந்திருக்கின்றது. இலங்கையில் சுகாதார வசதிகளை ஊக்குவிக்கும் யுனிசெஃபின் பணியின் ஓர் அங்கமாக உலக கை கழுவும் தினமான நேற்று கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் பங்கேற்ற சச்சின் தெண்டுல்கர் முத்தையா முரளிதரனை இந்த படத்திலும் காணலாம். இன்னும் ஒரு செய்தியையும் பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகை தந்திருக்கின்றது. இலங்கை முழுவதும் இன்று எனது அணியில் கொழும்பில் சச்சின் என்பதாக அந்த செய்தியை பார்க்கலாம். வயிற்றோட்ட நோயை ஒழிப்பதற்காக இன்று இலங்கை முழுவதும் தமது அணியில் இணைந்து கொள்ளும் என எதிர்பார்ப்பதாக மாஸ்டர் பிளாஸ்டரும் இந்திய அணியின் முன்னாள் கேப்டனுமான சச்சின் தெண்டுல்கர் தெரிவித்துள்ளார். கொழும்பு தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் நேற்று திங்கட்கிழமை ஊடகவியலாளர் சந்திப்பில் இது தொடர்பான கருத்துக்களை அவர் வெளியிட்டிருந்தார். இவர் அங்கே பேசுகின்ற போது 1993ஆம் ஆண்டு நான் முதலில் இலங்கைக்கு கிரிக்கெட் போட்டிகளுக்காக வந்தேன். அதன் பின்னர் பல்வேறு போட்டிகளுக்காக இலங்கை வந்துள்ளேன். இந்த ரம்யமான தீவில் இனிமையான அனுபவங்கள் உள்ள அதேவேளை நல்ல நண்பர்களும் எனக்குள்ளனர். இதுவரை காலமும் இலங்கைக்கு கிரிக்கெட் போட்டிக்காக வந்தேன். தற்போது இலங்கை மக்கள் மத்தியில் சுகாதாரம் தொடர்பில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவும் வயிற்றோட்டம் மற்றும் வாந்தி பேதி நோய்களுக்கு எதிரான போட்டியை ஆரம்பித்து வைப்பதற்காகவும் வந்துள்ளேன். நாளொன்றுக்கு சுமார் 1600 பிள்ளைகள் வயிற்றோட்டம் மற்றும் வாந்தி பேதி நோயால் உயிரிழக்கின்றனர் என்பது மிகவும் வருந்தத்தக்க விடயமாகும். இந்நோயை மக்களிடத்திலிருந்து நீக்குவதற்கு கைகளை சுத்தமாக வைத்திருக்க சுகாதாரமாக இருப்பதே போதுமானதாகும். உலக கை கழுவும் தினத்தை முன்னிட்டு யுனிசெஃப் நிறுவனத்தால் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் இந்த விழிப்புணர்வு செயற்திட்டத்துடன் இணைந்து வயிற்றோட்ட நோய்க்கு எதிரான விளையாட்டை ஆரம்பித்துள்ளோம். எமது அணியில் இம்முறை 11 பேர்களுக்கு பதிலாக முழு இலங்கையும் ஒன்றாக இணைந்து கைகோர்க்கும் என தான் நம்புவதாகவும் அவர் தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தியை பார்க்கலாம். அடுத்து நாம் பிரதான செய்திக்கு செல்வதாக இருந்தால் ஞானசார தேரரை கைது செய்ய உத்தரவு என்பதான செய்திகளை அனைத்து பத்திரிகைகளிலும் பார்க்கலாம். வீரகேசரி பத்திரிகை எவ்வாறு அந்த செய்தியை தந்திருக்கின்றது? ஞானசார தேரரை கைது செய்ய உத்தரவு என்பதுதான் வீரகேசரி பத்திரிகையினுடைய தலைப்புச் செய்தியாக காணப்படுகின்றது. தினகரன் பத்திரிகையிலும் அந்த செய்தியை பார்க்கலாம். குர்ஆன் அவமதிப்பு வழக்கு ஞானசாரரை கைது செய்ய உத்தரவு என்பது தினகரன் பத்திரிகையினுடைய தலைப்புச் செய்தியாக காணப்படுகின்றது. டெய்லி நியூஸ் பத்திரிகையிலும் கூட அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூட் ஆன் பிபிஎஸ் ஜெனரல் செக்ரட்டரி என்பதாக டெய்லி நியூஸ் பத்திரிகையும் அந்த தலைப்புச் செய்தியை தந்திருக்கின்றது. சுடரொளி பத்திரிகையிலும் கூட ஞானசாரவை கைது செய்க என்பதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. இதுவும் ஒரு முக்கியமான விடயமாக இன்றைய பத்திரிகைகளில் இடம் பிடித்திருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சிங்கள ஆங்கில பத்திரிகைகள் கூட இது பிரதான இடம் பிடித்திருக்கின்றது. பொதுபல சேனா அமைப்பின் செயலாளராக இருப்பவர் தான் கலகுட அத்தே ஞானசார தேரர். இவரை பற்றி உங்களுக்கு நாங்கள் அறிமுகம் தேவையில்லை, பல தகவல்கள் உங்களுக்கு தெரியும். அவருக்கு எதிராக நேற்று கொழும்பு கோட்டை நீதவான் பிடியாணை உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார். அரெஸ்ட் வாரண்ட் ஒன்றை பிறப்பித்திருக்கின்றார் என்பதுதான் இந்த தகவலாக இருக்கின்றது. கடந்த வருடம் ஏப்ரல் மாதம் இடம்பெற்ற 2 சம்பவங்கள் தொடர்பான வழக்கு இப்பொழுது கொழும்பு கோட்டை பிரதான மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இருக்கின்றது. கடந்த வருடம் ஏப்ரல் மாதம் என்பது 2014 ஏப்ரல் என்பது இந்த பொதுபல சேனா உச்சகட்டத்தில் இருந்த ஒரு காலப்பகுதி. அட்டகாசங்கள் புரிந்த காலப்பகுதி. சட்டத்தை மதிக்காமல், சட்டத்தை அமுல் செய்யும் போலீசாரை மதிக்காமல் தனிக்காட்டு ராஜாக்களாக இவர்கள் சுற்றி கொண்டு திரிந்த அடாவடித்தனம் புரிந்து கொண்டிருந்த காலப்பகுதி. அந்த காலப்பகுதியில் ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி கொழும்பு நிப்போன் ஹோட்டலில் வட்டரக்க விஜித்த தேரர் என்பவர் தலைமையில் ஜாத்திக பலசேனா என்ற ஒரு அமைப்பு அதே காலப்பகுதியில் செயற்பட்டது. அவர்கள் ஒரு செய்தியாளர் மாநாட்டை ஏற்பாடு செய்திருந்தார்கள். அந்த செய்தியாளர் மாநாட்டுக்குள் அத்துமீறி பிரவேசித்து குழப்பம் விளைவித்து அதனை நடத்த முடியாமல் தடுத்து பல அசௌகரியங்களை ஏற்படுத்தினார்கள் என்பது ஒரு குற்றச்சாட்டு. பின்னர் அது தொடர்பான ஒரு விசாரணைக்காக கொழும்பு கொம்பனி தெரு போலீஸ் நிலையத்துக்கு வந்த பொழுது ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி 2014 ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி கொழும்பு கொம்பனி தெரு போலீஸ் நிலையத்துக்கு வெளியே வைத்து முஸ்லிம்களின் புனித வேத நூலான அல் குர்ஆன் பற்றி பகிரங்கமாக அவதூறான கருத்துக்களை, அவமானப்படுத்தும் கருத்துக்களை தெரிவித்தார் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது. எனவே இரண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்புபட்ட விஷயம் என்பதால் இந்த 2 வழக்குகளும் ஒரே அடியாக நீதிமன்றத்தில் கையாளப்படுகின்றது. நேற்று இது தொடர்பான விசாரணைகள் வந்த பொழுது ஞானசார தேரரும் அவருடைய நெருங்கிய சகா ஒருவரும் நேற்று நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கவில்லை. எனவே நீதவான் அதன் அடிப்படையில் அவர்களுக்கு எதிராக பிடியாணை உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். சாதாரணமாக இவ்வாறான பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டால் அவர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் நிறுத்த வேண்டியது போலீசாரின் பொறுப்பாக இருக்கின்றது.
ஆனால் இதுவரை அந்த பொறுப்பு இன்னமும் நிறைவேற்றப்படவில்லை. அதற்கான காரணம் எதுவென்பதும் தெரியவில்லை. போலீசாரும் இன்னமும் அது தொடர்பான விளக்கம் அளிக்கவில்லை. ஆனால் பொதுபல சேனாவின் நிறைவேற்று அதிகாரி நேற்று பெரும்பான்மை ஊடகங்களுக்கு வழங்கியிருக்கின்ற ஒரு தகவலில் தெரிவித்திருக்கின்ற கருத்தை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. வாகன நெரிசல் காரணமாக, போக்குவரத்து வாகன நெரிசல் காரணமாக ஞானசார தேரருக்கு நீதிமன்றம் செல்ல முடியாமல் போய்விட்டது என்றார். ஆனால் நீதிமன்றத்தில் நிறைய சட்டத்தரணிகள், சாட்சிகள், குற்றம் சாட்டப்பட்டவர்கள், நீதிபதிகள் பலர் இருந்தார்கள். ஞானசார தேரருக்கு மட்டும் நேற்று வாகன நெரிசல் காரணமாக நீதிமன்றம் செல்ல முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. நாங்கள் நீதிமன்றத்துக்கு இது தொடர்பாக விளக்கம் அளிப்போம் என்று அவர் குறிப்பிட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நேற்று இந்த வழக்கு விசாரணையின் பொழுது இந்த 2 சம்பவங்கள் தொடர்பாகவும், அதாவது நிப்போன் ஹோட்டல் சம்பவம் மற்றும் ஞானசார தேரர் போலீஸ் நிலையத்துக்கு வெளியில் வைத்து தெரிவித்த சம்பவம் தொடர்பாக படக்காட்சிகள் இருக்கின்றன, வீடியோ படக்காட்சிகள் இருக்கின்றன. ஒவ்வொரும் தரமான கேமராக்கள் மூலமாகவும் கையடக்க தொலைபேசிகள் மூலமாகவும் பதிவு செய்த காட்சிகள் இருக்கின்றன. அந்த காட்சிகள் இப்பொழுது போலீசாரிடம் சாட்சிகளாக வழங்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அந்த சாட்சிகளை தாங்கள் மொரட்டுவை பல்கலைக்கழகத்துக்கு மேலதிக பரிசோதனைக்கு அனுப்பியிருப்பதாக, அந்த தடயங்களை அனுப்பியிருப்பதாகவும், அது தொடர்பான அறிக்கை கிடைக்கவில்லை என்றும் போலீசார் சார்பில் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நவம்பர் மாதம் 9ஆம் தேதி வழக்கை நீதிபான் ஒத்திவைத்து அந்த 9ஆம் தேதிக்கு முன்னர் இந்த அறிக்கையை பெற்று நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். ஞானசார தேரரையும் அவருடைய சகாவையும் கைது செய்யுமாறும் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார் என்பதைத்தான் அந்த செய்தியில் நாங்கள் விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தினகரன் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் பிரதான புகைப்படத்தை நாம் பார்க்கலாம். பாரத லக்ஷ்மன் பிரேமச்சந்திர படுகொலை வழக்கு விசாரணை நேற்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது. கொலை சந்தேக நபர்கள் 2 நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்படுவதையும், பாராளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திரன், முன்னாள் எம்பி துமிந்த சில்வா ஆகியோர் நீதிமன்றம் வருவதையும் இந்த படங்களில் காணக்கூடியதாக இருக்கின்றது. மற்றும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியை தினகரன் பத்திரிகை தந்திருக்கின்றது. பிள்ளையானை கைது செய்திருப்பது அரசியல் பழிவாங்கல். தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி குற்றச்சாட்டு, நிச்சயம் நிரபராதியாக வெளிவருவார் என்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தனை கைது செய்தமையானது அரசியல் பழிவாங்கலாகும் என தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் செயலாளரும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினருமான பூவண்ணா பிரசாந்தன் தெரிவித்தார். நேற்று மாலை கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சிவனேசன் துறை சந்திரகாந்தன் மட்டக்களப்பு அலுவலகத்தில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் சார்பில் நடத்தப்பட்ட ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே பிரசாந்தன் மேற்கொண்டவாறு கூறினார் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. மற்றொரு செய்தி வீரகேசரி பத்திரிகையில் தரப்பட்டிருக்கிறது. எதிர்க்கட்சி தலைவர் பதவியை பெற்றே தீருவோம் என்பதான ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது. இன்னும் அவர்கள் தங்களுடைய கோரிக்கைகளிலிருந்து விட்டபாடில்லை என்பதாகத்தான் இந்த செய்தி மூலம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியாக தம்மை அறிவித்துக் கொண்டுள்ள மஹிந்த ஆதரவு அணியினர் ஜெனீவா பிரேரணைக்கு எதிராக நாடு முழுவதும் மக்களை தெளிவுபடுத்தும் வேலை திட்டங்களை முன்னெடுக்கப் போவதாகவும் நேற்றைய பத்திரிகையாளர் சந்திப்பின் போது அவர்கள் அறிவித்துள்ளதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து நாம் உலக செய்திகள் பக்கம் எங்களுடைய கவனத்தை செலுத்தலாம். உலக செய்திகள் பக்கத்தில் இன்று நாங்கள் துருக்கியிலிருந்து ஒரு தகவலை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. துருக்கியின் அங்காரா நகரில் கடந்த சனிக்கிழமை இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் 100க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இதற்கு IS கெரில்லாக்களே காரணம் என்று துருக்கியின் பிரதம மந்திரி அகமது டட்டுலோக்லு நேற்று குற்றம் சாட்டியிருக்கின்றார் என்ற தகவலை தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சனிக்கிழமை இடம்பெற்ற எதிர்க்கட்சிகளின் சமாதான பேரணியில் 2 தற்கொலைதாரிகள் ஊடுருவி தாக்குதல் நடத்தியிருக்கின்றார்கள். இருவருமே ஆண்கள் என்று தெரிய வந்திருக்கின்றது. இதில் 97 பேர் மரணமடைந்திருப்பதாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்ட போதிலும் கூட மரண எண்ணிக்கை 128 தாண்டி இருப்பதாக சில தகவல்கள் தெரிவிக்கின்றன. நேற்று பெரும்பாலானவர்களின் மரணச் சடங்கு இடம்பெற்றிருக்கின்றது. அரசாங்கத்தின் பாதுகாப்பு குறைபாடு குறித்து இப்பொழுது துருக்கியில் பரவலாக விமர்சனங்கள் எழுந்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. துருக்கியின் தலைநகரான இந்த அங்காரா நகரில் இருக்கின்ற பிரதான ரயில் நிலையத்துக்கு அருகில் சமாதான பேரணி தொடங்கவிருந்த வேளையில் தான் மிக இலகுவாக அதற்குள் ஊடுருவிய தற்கொலையாளிகள் தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். துருக்கி இராணுவத்துக்கும் பிரிவினை கேட்டு அந்த நாட்டில் போராடி வரும் குர்திஸ்தான் ஒர்க்கர்ஸ் பார்ட்டி அல்லது தொழிலாளர் கட்சி அல்லது PKK என்று சுருக்கமாக அழைப்பார்கள். இந்த PKK கட்சி போராளிகளுக்கும் இடையில் சமாதானத்தை ஏற்படுத்த வேண்டும், சண்டைகளை நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி தான் இந்த ஆர்ப்பாட்டம், இந்த சமாதான பேரணி தொடங்கவிருந்தது. ஆனால் அதற்குள் அது பெரும் கலவரத்தில் முடிந்ததால் இப்பொழுது அந்த சமாதான பேரணி ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது. துருக்கியில் நவம்பர் மாதம் 1ஆம் தேதி தேர்தல் நடைபெறவிருக்கின்ற வேளையில் தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. இவ்வாண்டு ஜூன் மாதம் 7ஆம் தேதி துருக்கியில் பொது தேர்தல் நடந்தது. ஆனால் சரியான பாராளுமன்றம் தெரிவு செய்யப்படவில்லை. தொங்கு பாராளுமன்றமே அங்கு இருக்கின்றது. எனவே அரசியல் ஸ்திரமற்ற நிலை காணப்படுவதால் மீண்டும் நவம்பர் மாதம் 1ஆம் தேதி அங்கு பொது தேர்தல் நடைபெறவிருக்கின்றது. எனவே தேர்தலை இலக்கு வைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் ஏனைய சிவில் அமைப்புகள் என்பன பல்வேறு விதமான ஊர்வலங்கள், ஆர்ப்பாட்டங்கள், பேரணிகளை நடத்தவிருக்கின்ற நிலையில்
இந்த தாக்குதல் மிகவும் மோசமான ஒரு தாக்குதலாக அமைந்திருக்கின்றது. இதனால் துருக்கி அரசாங்கத்தின் பாதுகாப்பு இப்பொழுது கேள்வி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அரசியல் ரீதியான அனைத்து போராட்டங்களும் அனைத்து ஊர்வலங்கள் பேரணிகளும் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன என்பதை தான் அந்த செய்திகளில் நாம் விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து இன்றைய பத்திரிகைகளில் வெளிவந்திருக்கின்ற கேலி சித்திரங்களை பார்க்கலாம். முதலாவதாக திவையின பத்திரிகையினுடைய கேலி சித்திரம். திவையின பத்திரிகையின் கேலி சித்திரம் நீதி தேவியை தளமாக வைத்து தான் கடந்து கொண்டிருக்கிறார்கள். நீதிமன்றத்திலிருந்து கெவனவாட்டுவா, அதாவது அரசியல்வாதிகளுக்கு சாதாரணமாக நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டால் அடுத்த கட்டமாக அவர்கள் சென்றடைவது கட்டணம் செலுத்தும் வார்டுகளில். எனவே அதற்கு துணையாக இந்த நீதி தேவதையை இருப்பது போல் தான் இந்த காட்சி வரையப்பட்டிருக்கின்றது. அடுத்து சிலோன் டுடே பத்திரிகையினுடைய கேலி சித்திரம். சிலோன் டுடே பத்திரிகையில் இப்பொழுது மஹிந்த ராஜபக்ச, விமல் வீரவன்ச மற்றும் உதய கமன்பில ஆகியோர் ஒரு தனியான தீவில் இருந்து கொண்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றார்களா அல்லது கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றார்களா என்று தெரியவில்லை. தனித்து விடப்பட்டிருக்கின்றார்கள் மூவருமே. இப்பொழுது அவர்களோடு சேர்ந்து கொள்வதற்கு இன்னொருவர் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார். விமல் வீரவன்சவுக்கும் சோமவன்ச அமரசிங்கவுக்கும் இடையில், முன்னாள் ஜேவிபி தலைவருக்கும் இடையில் ஒரு சந்திப்பு விரைவில் இடம்பெறவிருப்பதாக தகவல்கள் வெளியாகிருக்கின்றன. சோமவன்ச அமரசிங்கவும் அந்த திக்கை நோக்கி சென்று கொண்டிருப்பது போல்தான் இந்த காட்சி தரப்பட்டிருக்கின்றது. அடுத்து மௌபிம பத்திரிகையினுடைய கேலி சித்திரம். மௌபிம பத்திரிகையின் கேலி சித்திரம் முன்னாள் ஜனாதிபதி இப்பொழுது வாசிப்பு மற்றும் விளையாட்டு போன்ற பல நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார். அவரை கடந்து பிரபலங்கள் இருவர் செல்கின்றார்கள். SP திசாநாயக்கவும் மற்றொரு சுசில் பிரேமஜயந்த் என்று நினைக்கின்றேன். கண்டுகொள்ளாமல் சென்று கொண்டிருப்பதை தான் இந்த காட்சி சித்தரிக்கின்றது. அடுத்து லக்பிம பத்திரிகையினுடைய கேலி சித்திரம். லக்பிம பத்திரிகையின் கேலி சித்திரம் அரசாங்க ஊழியர்களினதும் தனியார் ஊழியர்களினதும் இன்றைய நிலையை அடிப்படையாக கொண்டு தரப்பட்டிருக்கின்றது. அரசாங்க ஊழியர்களுக்கு 10,000 ரூபாய் சம்பளம் அதிகரிப்பு அவர்களுடைய அடிப்படை சம்பளத்தில் சேர்க்கப்படவிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இனிமேல் அரசாங்க ஊழியர்கள் அரசியல்வாதிகளிடம் மண்டியிட தேவையில்லை என்ற நிலை. ஆனால் பாவம் தனியார் துறை ஊழியர்களுக்கு அந்த 2,500 ரூபாய் கூட கிடைக்குமா கிடைக்காதா என்ற நிலையில் தான் இருக்கின்றது. அடுத்து தி ஐலண்ட் பத்திரிகையினுடைய கேலி சித்திரம். ஐலண்ட் பத்திரிகையின் கேலி சித்திரம் இன்றைய பாராளுமன்றத்தை அடிப்படையாக கொண்டு தரப்பட்டிருக்கின்றது. மேலே சால்வை சுத்தப்பட்டிருக்கின்றது. சால்வை சண்டித்தனம் இன்னும் பாராளுமன்றத்துக்குள் மறைமுகமாக இருக்கின்றதா என்ற ஒரு நிலையை காட்டுவது போல்தான் இந்த காட்சி வரையப்பட்டிருக்கின்றது. அடுத்து டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய கேலி சித்திரம். டெய்லி மிரர் பத்திரிகையின் கேலி சித்திரமும் ஊடகங்களை நோக்கி தரப்பட்டிருக்கின்றது. அரசியல்வாதிகள் ஊடகங்களை வலை போட்டு பிடிப்பதற்கு, அந்த ஊடக புறாவை பிடிப்பதற்கு ஆயத்தமாக கொண்டிருப்பது போல் தான் இந்த காட்சி வரையப்பட்டிருக்கின்றது. இந்த அளவில் இன்றைய சுயாதீன செய்தி